கலைத்தாய் ஈன்றெடுத்த மகாராசனே அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம் போஸ்டர் ஓட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம். எப்பவுமே வந்து இந்த ஹாஃப் செஞ்சுரி இதெல்லாம் வந்து ரொம்ப மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ். அவ்வளோ ஈஸியாலாம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கா ஒரு படம், ஒரு கெரியர் டிஃபைனிங் ஃபிலிம்லாம் அந்த மாதிரி ஒரு மைல்ஸ்டோன்ல அமைகிறது வந்து ரொம்பவே கடினம். அந்த விதத்துல வந்து கதையை கேட்டுட்டு நித்திலனோட கதையை வந்து நம்ம ஒரு 50வது படமா பண்ணுவோம்னு விஜய் சேதுபதி முடிவெடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டுகள். இது வந்து வெறும் ஒரு ரிவ்யூ மட்டும் கிடையாது. நம்ம வந்து தென்மேற்கு பருவக்காற்றிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பீட்சா சுதுகவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இந்த 3 படங்கள் மூலமா அப்பவே ஒரு ஏஜ்டு லுக்கு, வித்தியாசமான கெட்டப்லாம் நடிச்சு, இன்ஃபேக்ட் சுந்தர பாண்டியன்ல கூட ஒரு வில்லனெல்லாம் வருவார். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆரம்ப காலத்துல அவரோட படங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சிருக்கோம். ஒரு கான்டென்ட் ரிச் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இயக்குனர் வேவ்ல வந்து கார்த்திக் சுப்பராஜோட இணைஞ்சு மணிகண்டனோட படங்கள் பண்ணி அல்போன்ஸ் புத்திரனோட டிராவல் ஆகின்னு சொல்லி விஜய் சேதுபதிக்குன்னு வந்து ஒரு அப்படி அவங்க ஒரு கேங்கா வராங்க. துபாயில எங்கேயும் அக்கௌண்டண்டா வேலை பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து திரும்ப தமிழ் சினிமால இப்படி ஒரு 50 படங்கள் பண்ணி ஒரு முன்னணி கதாநாயகனா வந்து நிப்பாரா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக். கெரியர் கிராஃபா கம்பேர் பண்ணும்போது ஒரு சம டேக் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியல அவருக்கு. அது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. அப்புறம் ஏன் ஜவான்ல வில்லன், ஏன் மாஸ்டர்ல வில்லன், ஏன் இந்த படத்துல ஒரு குட்டி ரோல், ஏன் இந்த படத்துல ஒரு செகண்ட் ஹீரோன்ற மாதிரி கேள்விகள் வர அளவுக்கு வந்து ரேண்டமா படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆன் அ குட் ஃப்ரைடே ஹீ கேன் சேஞ்ச் த டேர்ம்ஸ். ஸோ இப்போ வந்து விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இவங்களை வந்து நம்ம கான்டெம்பரரிஸா பார்க்குறோம். பட் எனக்கு என்னமோ ரொம்ப தெளிவா விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கான்டெம்பரரி ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஃபிட் ஆகிக்க வேணா, நம்ம என்ன வேணா பண்ணலாம். லெட் அஸ் நாட் ட்ரை நேம் டு பி ஒன் டிபிக்கல் தமிழ் சினிமா போஸ்டர் பாய் ஹீரோ அப்படின்னு இல்லாம வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார். மகாராஜா பொறுத்தவரை நித்திலன் வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, ரைட்டிங் தாண்டா. இப்போ ஒரு மீம் போடுறாங்களா மார்டின் ஸ்கார்செஸி, மலே இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி ரைட்டிங் தான் சினிமா இன்னைக்குமே. அந்த விதத்துல வந்து நித்திலன் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியை நான் லீனியரா பிரமாதமா, அதாவது இன்டர்வல் பாயிண்ட்ல வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு திரும்ப அப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. பொதுவாகவே வந்து இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர்ஸ் இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான மல்டிபிள் நரேட்டிவ்ஸ் இருக்கிற கதைகள், அதுல வந்து ஹூட் நாட் த்ரில்லர்னு சொல்லுவாங்க. ஹூ டிட் த சம்பவம், யாரு கொலை செய்தா அப்படின்ற அந்த கேள்வியை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப கடினம். அது நித்திலன் பிரமாதமா பண்றாரு. அண்ட் டீடைலிங், ஃபோர் ஷேடோவிங், இந்த மாதிரி சில எக்ஸசைசஸ்லாம் இருக்கு ரைட்டிங்ல. ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க, அந்த காட்சி ஏன் காட்டப்படுது, இந்த கதாபாத்திரம் ஏன் காட்டப்படுறாங்க அப்படின்றத திரும்ப வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஓபன் பண்ணும்போது, இப்போ நீங்க விரும்பாண்டி எடுத்தீங்கன்னா பசுபதி அவர்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற, உலகநாயகனோட பெர்ஸ்பெக்டிவ் வேற. அதே மாதிரி இந்த கதையிலும் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சு விளையாடல. பிரெட்டி மச் யூனோ அந்த ஏரியா வந்து சிமிலர் தான், நம்ம பார்த்த சில படங்கள்ல வர கதைக்களம் தான். ஆனா எங்க இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபில்மா மாறுதுன்னா, அந்த எமோஷனுக்கான பே ஆஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரமா இழுத்து பிடிச்சி சொல்லினே இருக்காங்களே, இது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, இதற்காகத்தான் அப்படின்னு நம்ம உணரும் பொழுது அந்த காட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பிரமாதமா தூக்கி நிப்பாட்டும். அண்ட் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு வந்து நம்ம பல கண்ணோட்டங்கள்ல பார்த்துருக்கோம். பட் இதுல கொஞ்சம் இந்த லக்ஷ்மின்னு அவர் சொல்ற அந்த பாணி, ரொம்ப பயந்து கூனி குறுகி, ஏன்னா அவருக்குள்ள ஒரு வழி இருக்கு. அவர் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருக்கிட்டையும் சம்பந்தமே இல்லாம அரவாயினே இருக்காருன்னு யோசிச்சேன். நான் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அண்ட் ரொம்ப சிங்கிள் டைமென்ஷனலா ஏன் போலீஸை ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் பே ஆஃப். இந்த படத்தை நம்ம வர்ணிக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் இல்லாம தான் பேசணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வளர்ந்து வர ஒரு ஹீரோ தமான் வந்து சூதுகோம்ல தாஸ்ன்ற கேரக்டர்ல வேற மாதிரி ஒரு ஏஜ் லுக்ல வராரு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் வந்து பிரிட்டி மச் அன்ஆர்த்தடாக்ஸ் அண்ட் அன்கன்வென்ஷனல் ஃபார் ஸ்ட்ரைட் தமிழ் ஃபிலிம் தான். ஒரு புது கேங் இறங்கி வந்து ஒரு சம்பவம் பண்ணுது. அண்ட் பீட்சா வந்து இட் கிளைம் டு பி அ ஹாரர் ஃபிலிம், பட் பார்த்தா ஒரு கான் ஃபிலிம். அந்த மாதிரி கண்டென்ட் மூலமாகவே ரீச் ஆன விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய ரூரல் ஃபிலிம்ஸும் பண்ணுவாரு, சிட்டி லுக்லையும் பண்ணுவாரு. நிறைய படங்கள் வந்து நமக்கு முன்கூட்டியே ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும் இது வந்து பெருசா ஒர்க் ஆகாதுன்னு. ஏன்னா அவரோட கன்சிஸ்டன்சி இன் டூயிங் பேட் ஃபிலிம்ஸ் கூட நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு காலத்துல. ஆனா எனி டே நியூ வேவ் தமிழ் சினிமாவோட போஸ்டர் பாய் விஜய் சேதுபதி தான். எப்போ வேணா ஆட்டத்தை மாற்றக்கூடிய அதீத திறமை கொண்ட ஒரு நடிகர் தான். ஒரு சூப்பர் டீலக்ஸா இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப டேரிங்கா எடுத்து பண்ணக்கூடியவர். 25வது படமான சீதகாதி இதே பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு தான். பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஏஜ் லுக்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா வர ஒரு லுக்ல. அப்ப அவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது நிறைய நேரங்கள்ல வந்து என்னன்னா, பெரிய ஹீரோனா நம்ம ஒரு எலிவேஷன் நோக்கி போகணும்னா அடுத்தடுத்து டே அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு. அப்பதான் நான் நினைச்சேன், இருந்தாலும் மோகன்லால் வர்க்கம் போல அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் மலையாளம் சினிமாவில் நீங்க வந்து ஆர்ட்ஸி ஃபிலிம் பண்ணாலும் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணாலும் அங்கே கான்டென்ட் தான் பேசும். பட் ஐ தாட் விஜய் சேதுபதி வாஸ் மேக்கிங் பேட் டெசிஷன்ஸ் அண்ட் டூயிங் பேட் ஃபிலிம்ஸ். பட் ஐ திங்க் அட் எண்ட் ஆஃப் த டே அவரோட எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த இயக்குனரோட பயணம் செய்யணும், அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும் தான். அண்ட் பல நேரங்களில் வந்து தர்மகர்த்தா வேலை பண்ணுவாரு, பழக்கத்துக்குன்னே நிறைய படங்கள் பண்ணுவாரு.
ஸோ அந்த விதத்தில் வந்து மகாராஜா ஒரு 50வது படமாக அமைஞ்சதுல ரொம்பவே சந்தோஷம் இல்லை. காதில் ஏன் வந்து அப்படி ஒரு பிளாஸ்டரை போட்டுக்கிட்டு கையில் சவர கத்தி வச்சுக்கிட்டு ஒரு சலூன் கூடையை நடத்திக்கிட்டு அவர் பொண்ணு வந்து அம்மா இல்லாமல் அவர் வளர்த்துருக்காரு, அது வந்து அத்லெட்டிக்ஸ் மீட்டுன்னு போய்கிட்டு இருக்கு, ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வருது. அண்ட் இந்த காட்சி அமைப்பு நான் சொல்கிறேன் இல்லை, அந்த ஃபோர் ஷேடோவில் இவர் வந்து ஒரு பிடிச்சாருன்னா விடவே மாட்டாருன்றது வந்து அவங்க சிம்பாலிக்கா வந்து ஒரு ஸ்கூல் சீன்லயே, அதாவது வந்து நீங்க மன்னிப்பு கேட்டாதான் நான் வந்து என் பொண்ணு தப்பே பண்ணல, நீங்க அவளை சீக்கிரமா திட்டிட்டீங்க, மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் நான் போவேன்னு சொல்லி ஸ்கூலோட அந்த பில்லரை பிடிச்சிக்கிட்டே நிற்பார். ஆனா அந்த என்டையர் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்ல ஆரம்பத்துல இவர் ஒரு குப்பை தொட்டியை தான் காணும்னு சொல்ற நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா அடுக்கடுக்கா கேரக்டர்ஸ் படத்துக்குள்ள வர 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 தான் we tend to understand என்ன பர்பஸ் இந்த கேரக்டருக்குன்னு. ஸோ அந்த விதத்துல வந்து கடைசி வரைக்கும் அந்த எமோஷனை ஹோல்டு பண்ணி நிஜமாவே வந்து அப்படியே ஒரு 10 செங்கக்கட்டை எடுத்து மூஞ்சில எரிஞ்ச மாதிரி தான் நமக்கு லைஃப் கேன் பி திஸ் கோரியான்னு. பட் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப். ஸோ நிதிலன் வந்து இந்த நான் அடுத்து ஒரு பெரிய ஹீரோ படம், நான் பெரிய பட்ஜெட் போறேன்லாம் இல்லாம அவரை கெடுக்காம அவருக்கு இப்படியே விட்டோம்னா அழகான ரைட்டிங்ல ரொம்ப, ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த நாளை இயக்குனர் டீம்ல வந்து ஒருத்தர் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல வராங்க. நிதிலன் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் வேர் இட் டஸ் வெரி சீரியஸ் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஹி பிலீவ்ஸ் இன் த கான்செப்ட் ஆஃப் ரைட்டிங். ஒரு கேரக்டருக்கு ஒரு டீடைலிங் கொடுக்குறது, சின்ன விஷயங்களை வந்து அழகா. அந்த சேதுபதி அவர்கள் வந்து வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, தாக்கப்படுற அந்த கதையை ஒரு வாட்டியும் போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலமாக கொடுக்கும்பொழுது அதையே கடைசியாக திரும்பவும் சொல்லும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த வே வரதராஜன்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்த நம்ம நட்டி வந்து பிரமாதமான ஒரு ரோல். சிங்கம் புலி குவைட் ஷாக்கிங், அவர் எப்படி ஒரு ரெவலேஷன் பார்த்ததே கிடையாது. எனக்கு வந்து அனுராக் காஷ்யப் வந்து ஒரு மேஜர் மிஸ்ஃபிட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி காட்சியிலேயே ஒரு வெயிட்டேஜ் இருக்கும்போது பின்னணி இசையில் ரொம்ப ஹியூமருக்காகவும் அந்த த்ரில்லர் எஃபெக்ட்டுக்காகவும் ரொம்ப மெனக்கெடல் எடுத்து உடனே போட்டு ஒர்க் பண்ண மாதிரி தோணுச்சு. மற்றபடி இட்ஸ் வெரி டெக்னிக்கல் வைஸ் வந்து வெரி ஃபங்க்ஷனல். கதைக்கு என்ன தேவையோ சேதுபதி ஒரு பொண்ணா நடிச்சவங்க வந்து ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஒன் திங் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் விஜய் சேதுபதி பார்க்கும்போது இதானே தலை, நீ இதை தானே பண்ணணும், இப்படிப்பட்ட படங்கள் நீ பண்ணி தானே நான் உன்னை ரொம்ப ரசிச்சிருக்கேன், தயவு செஞ்சு இதையே பண்ணுன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு நிதிலன் வந்து திரும்ப விஜய் தூக்கிட்டு போய் மகாராசா நீ இங்கே ராஜா, இந்த மாதிரி படங்களே பண்ற ராஜா அப்படின்னு சொன்னதுல வந்து நிஜமாவே அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கு. ஸோ வாட்ச் த ஃபிலிம் ஃபார், ஏன்னா இந்த படத்தை நம்ம எதுக்காக பார்க்கணுன்ற போது அந்த எமோஷனை தாண்டி வந்து லைஃப்ல எதுவுமே கிடையாது, தான் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுவோம். பட் அதில் இருக்கிற அந்த படங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களும் சரி, ஆடியன்ஸும் சரி, பின்னாடி ஒரு கிராமர் இருக்குல்ல, ஒரு ஹை டெக்னிக்காலிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்ல, அதெல்லாம் வந்து ஏன் நம்ம ஒரு கதைக்கு அடிப்படையாக ஃபாலோ பண்ணணும்னா அது சீன்ல வந்து பே ஆஃப். அதான் ஏற்கனவே சொன்னது போல, நட்டி இன்னும் இப்படி ஒண்ணு பண்ணிட்டாரு, என்ன விஜய் சேதுபதி இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாரா, ஓ இதான் இன்டர்வல் பிளாக்கா, இவங்க தான் வில்லனா, ஓ இவர் தான் செகண்ட் வில்லனா, ஓ இவர் தான் தேர்ட் வில்லனா, நம்ம இன்டராக்ட் பண்றோம்ல படத்தோட, அது ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு படமா மகாராஜா அமைஞ்சிருக்கு. அண்ட் லெட்ஸ் see what it does.